அன்புடையீர் வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலுக்காக வரக்கூடிய விஸ்வாவசு வருட சிறப்பு பலன்கள், அதாவது ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்கள் 14/4/2025 13/4/2026 வரை உள்ள இந்த வருடத்தின் சிறப்பு பலன்கள். மேசராசிக்காரங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் என்னன்னா, கீழே உள்ள அதிகாரிகள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள், இல்லை குடும்பத்தில்னா உங்களோட இளைய வயது உள்ளவர்கள், இவர்களால் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாகும். அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இவன் தானே இவன் என்ன செய்துமா அப்படின்னு நினைக்காத அளவில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வருடம் அவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அது முக்கியமான ஒரு பலன். மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து தான் பாடங்களை படித்து தேர்ச்சி அடையணும். ஏன்னா படித்ததுக்கெல்லாம் கொஞ்சம் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷ பலனில். அதனால் அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்து ஆனால் ஃபைனலாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. திருமண தடைகள், இவ்வளோ நாள் இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு. மற்றபடி இந்த வருஷத்தில் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், திடீர் யோகங்களும் உண்டாகும். அண்ணன் தம்பி ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். குறிப்பாக தங்களோட மூத்தவர்களிடம் ஒற்றுமை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் மத்தியமமான பலன் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நினச்ச காரியங்கள், ரொம்ப முக்கியமாக நினச்ச காரியங்கள்லாம் வேறு வெற்றியாக உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ரிஷபராசிக்காரர்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும். இவ்வளோ நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். அயல்நாட்டு பயணங்கள் கைகூடும். வக்கீல், இன்ஜினியர், டாக்டர் இவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் தொழில் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினர்களுக்கும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே சிறப்பான வருடமாக இது அமையும். மிதுனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எல்லாருக்கும் அப்படி கிடையாது, தசை புத்தி அடிப்படையில் தான் இருக்கும். இருந்தாலும் பொது பலன்கள் ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டா அலுவலகம் விட்டு அலுவலகம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கடன்கள் அதிகம் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடனால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும். வியாபாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக முதலீடு இந்த வருஷத்தில் தேவையில்லை. மொத்தத்தில் இந்த வருஷம் மத்தியமமான பலனை கொடுக்கும். உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். பிள்ளைகள்னால் மன மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்வு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும். ஆனால் என்னென்னா, கொஞ்சம் விரைய செலவுகள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இந்த வருஷம் பூரமே கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும். புதுசாக ஒப்பந்தம் பண்ணக்கூடியது, புது தொழில்களில் ஈடுபடுறதுலாம் எச்சரிக்கையாக கையெழுத்து போடுறதுல கவனம் தேவை. தொழில் முறையாக இருக்கக்கூடியவங்க, இன்ஜினியர், டாக்டர், வக்கீல், கலைத்துறையில் உள்ளவங்க, அதிகாரிகள், இவங்க எல்லாமே அவங்களுடைய துறைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுமே படித்த படிப்பை 1க்கு 2 தடவை படித்தா தான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் விரைய செலவுகள் அதிகம் ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த வருடத்தை விட இந்த வருட விஸ்வாச வருடம் நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். மற்றபடி இவ்வளோ நாள் இருந்த பிடிவாதங்கள்லாம் தளர ஆரம்பிக்கும். என்ன, ஆனால் பணம் அதிகமாக சேராது. பணத்தை வரவுகள் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் மன மகிழ்ச்சி ஏற்படும். கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பவர்களை இந்த ஏற்படக்கூடிய குரு பயிற்சி 11/5 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி தணிக்கும். அதனால் மன மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினர் மற்றும் அரசில் வேலை பார்க்கக்கூடியவங்க, வக்கீல்கள், டாக்டர்கள், காவல்துறையினர் எல்லாருக்குமே பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்க துறையில் அவங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஆனால் தொழிலில் கவனம் தேவை. இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய வரவில் ரொம்ப எச்சரிக்கையாக செலவு பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் ஒரு கேப் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய செலவுகளை குறைச்சிக்கோங்க. குடும்ப ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். மேலும் முடியாத இட பிரச்சனைகள்லாம் தீரும். 2வது, திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷத்தில் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் நல்ல கல்வியில் நிறைய மார்க்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தடை ஏற்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். துளாராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு சமீப காலமாகவே நல்ல பலன்கள் அதிகமாக இல்லை. இந்த வருடம் ரொம்ப மிக சிறப்பான பலனை இந்த விஸ்வாச வருடம் நல்லாயிருக்கும், நல்ல பலனை கொடுக்கும். மேலும் 11/5 வரக்கூடிய குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். அடுத்து ஏற்படக்கூடிய சனி பயிற்சி
6/3/2026. இருந்தாலும் இந்த வருஷம் பூரமே குரு பகவான் சிறப்பான பலனை உங்களுக்கு செய்வார். தொழில் பார்க்கக்கூடியவங்க வியாபாரத்தில் வந்து சிறந்து விளங்குவாங்க. மற்றபடி அரசு அதிகாரிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். வக்கீல்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், கலைத்துறையினர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே சிறப்பான பலன்கள், நினைச்ச காரியங்கள் நல்லபடி நடக்கும். உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமான மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் கவனம் ரொம்ப அதிகம் தேவை. மற்றபடி சக நண்பர்களிடமோ சக சொந்தக்காரர்களிடமோ பேச்சில் கவனம் தேவை. பேச்சில் கவனம் இல்லைன்னா பகைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் வீண் பழிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்றபடி கடின உழைப்பு தான் இந்த வருஷம் உங்களுக்கு கடன்கள்லாம் ஏற்படாமல் கை கொடுக்கும். மற்றபடி யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சகோதர உறவுகள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும். இடம் பூமியினால் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அயல்நாட்டு பயணங்கள் கைகூடும். உத்தியோக உயர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினச்ச காரியங்களில் வந்து 50% நல்லபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் இந்த வருஷத்தில் முருகனை வழிபாடு, திருச்செந்தில் ஆண்டவனை வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்கும். இந்த வருஷத்தில் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் அப்பப்போ உடல்நலத்தில் வந்து வாயு சம்மந்தப்பட்ட பீடைகளும் உண்டாக்கும். அதை வச்சு பயப்பட வேண்டாம். உடல்நலம் சிறப்பாகவே அமைஞ்சிடும். மற்றபடி பண வரவு நல்லாயிருக்கும். பூமியை வச்சும் வரவுகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கி பிள்ளைகளுக்கு கல்யாணங்கள்லாம் நல்லபடி நடக்கும். ஆனால் என்னன்னா கொடுக்கல் வாங்கல் நல்ல பலனை தராது. அரசு அதிகாரிகள் அவர்கள் வந்து பொதுவாக வேலைகளில் வந்து கையெழுத்து போடுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கையெழுத்து போடுறதுனால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் குருவுடைய பார்வை ராசியாதிபதியை நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து தனுசு ராசியை நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால சுபமான பலன்கள் அதிகமாக ஏற்படும். இந்த மொத்தத்தில் இந்த வருடம் வந்து சிறப்பான பலன்களையே தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எதிரிகள்னால கொஞ்சம் தொல்லை ஏற்படும். ரொம்ப எச்சரிக்கையாக தேவை. பேச்சிலையும் கவனம் தேவை. உங்கள் டென்ஷனால் அதிகமான நட்புகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடன் துணிஞ்சு வாங்காதீங்க. துணிஞ்சு கடன் வாங்கினா அந்த கடன் நடைபெறாது. கலைத்துறையினர்களுக்கு திடீர் சறுக்கல்கள் ஏற்பட்டு விலகும். மற்றபடி கடல் கடந்த பயணங்கள் நல்லாயிருக்கும். கலைத்துறையினர்களுக்கு வந்து புது வரவுகள் வந்து தடைப்படும். மேலும் காவல்துறையினர்களுக்கு வந்து அதிகாரத்தில் பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப ஒற்றுமைகளில் சண்டை சச்சரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நாவடக்கம் பல நன்மைகளை உண்டு பண்ணும். எனவே மகர ராசிக்காரங்கள் பேச்சில் செயலில் கடன் வாங்குறதுல கவனம் தேவை. உடல் நலத்தில் சிறப்பு கவனங்கள் எடுத்தால் மிக மிக நன்று. கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி மாங்கல்ய பாக்கியங்கள் உண்டாகும். கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் கடல் கடந்த பயணங்கள் கைகூடும். புத்திரஸ்தானங்கள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். பண வரவும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி புது நட்பு உண்டாகும். புது நட்புனால் நல்ல பலன்களே கிடைக்கும். இடம் பூமியினால் நன்மைகளே ஏற்படும். வக்கீல், டாக்டர், இன்ஜினியர்கள், கலைத்துறையினர், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல மன நிம்மதி ஏற்பட்டு அவங்க நினச்ச காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவும் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வந்து அதிகமான பயணங்கள் ஏற்படும். ஆனால் சுப விரய செலவு நிறைய ஏற்படும். திருமணத்துக்கு செலவழிப்பீங்க, இடம் பூமி வாங்கி செலவழிப்பீங்க, வீடு கட்டி செலவழிப்பீங்க. மொத்தத்தில் சுப விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்கள் தொழிலையும் அதிகம் கவனம் தேவை. திருமண தடைகள்லாம் திருமணம் வரத மாதிரி வந்து தடை ஏற்பட்டு அதுக்கு பிறகு தான் ஐப்பசிக்கு பிறகு தான் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் மத்தியமமான பலங்களே தரும். கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொதுவாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனங்கள் தேவை. மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து மத்தியமமான பலன்களை தரும். மொத்தத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தை கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள். அந்தந்த ராசிக்காரங்கள் அவங்க ராசியாதிபதிகள் குறிப்பாக மேச விருச்சகம்னா முருகன், ரிஷபம் துலாம்னா விஷ்ணு பகவான், மிதனம் கன்னின்னாலும் விஷ்ணு பகவான், பெருமாள் இவங்களை வழிபாடு பண்ணுங்கள். கடகராசிக்காரர்கள் அம்பாள் வழிபாடு, சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு, தனுசு மகர ராசிக்காரர்கள் வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணுறது, மகரம் கும்ப ராசிக்காரர்கள் சனி மற்றும் பெருமாள்
பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுகள் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, ரெண்டாவது பெல் பட்டன் அமுக்குங்க, அதுக்கு பிறகு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், மகிழுங்கள். வாழ்க வளமுடன்.